நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ் தேசியம் பேசுவார், எல்லா மேடையிலையும் ஏறி அருமையா பேசுவார். அருமையா பேசுவார், அப்படியே கட்டி போட்டு உட்கார வச்சு பேசுவார். ஆமா, அவருக்கு பேசும்போது முன்னாடி ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். ஆனா நேத்து அவ்வளவு கூட்டம் கூட இல்ல, இருந்தாலும் உணர்ச்சி பொங்க பேசியிருக்காரு. அப்படியா? அப்படிப்பட்ட கூட்டத்திலாம் பேச மாட்டாரு. எங்க பேசினாரு? அவ்வளவு கூட்டம் கம்மியா இருக்குன்னா அது என்ன கூட்டமா இருக்கும்னு தெரியல. RSS மேடை தான் அது. ஓஹோ. அது என்னன்னா, RSS அமைப்பு சில விவாத நிகழ்ச்சிகள் நடத்தணும்னா விஜில் அப்படிங்கிற அமைப்பின் மூலமா தான் அந்த விவாத நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. ஸோ அதுல பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு, அந்த தலைப்புல அண்ணன் வந்து பேசியிருக்காரு. நான் ஸ்டாப்பா பேசியிருக்காரு, உணர்ச்சி பொங்க பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, திராவிடத்தை வீழ்த்துவேன்னா அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஓஹோ. இதுல குறிப்பா என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடுங்கிற பேர் வந்து அண்ணாலாம் வைக்கல, முதல்ல பாடல்ல தமிழ்நாடுன்னு பயன்படுத்தினது பாரதி தான், என் பாரதி தான் பேர் வச்சது அப்படின்ட்டு இருக்காரு. அதே மாதிரி ஈவேரா அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு தந்தை பெரியார. ஈவேரா வந்து அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அவரு தமிழ் மொழியை காட்டு மிராண்டின்னு சொன்னாரு, ஆனா தமிழ் மொழி இனிமையானதுன்னு சொன்னாரு பாரதியார். ஸோ வந்து அவரே தந்தையா இருக்கும்போது என் பாரதி வந்து பாட்டனா இருக்கக்கூடாதான்னா உணர்ச்சி பொங்க பேசி கைதட்டலை வாங்கிட்டே இருந்தாரு. அப்புறம் வந்து அந்த மேடையில இங்க நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, பாரதியை பத்தி பேச எங்க கூப்பிட்டாலும் போவேன், பாகிஸ்தான் கூப்பிட்டாலும் போவேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் இது பெரிய சர்ச்சையா மாதிரி திமுக தாவேகா எல்லாரும் போட்டு அண்ணனை ரோஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில திரும்பியும் விளக்கம் கொடுத்திருக்காரு. இப்ப திமுகவே ஒரு நிகழ்ச்சி வச்சு பாரதியை பத்தி பேச போவேன், ஏன்னா பாரதி தான் தமிழ் தான் என் தாய் அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஓகே. இன்னைக்கு ரொம்ப ஹெவியானோன்னு திருப்பரங்குன்றம் வந்து ஒரு அயோத்தியா மாத்த பார்த்தாங்க, அங்க ராமரே கை கொடுக்கல, இங்க முருகன் மேல திடீர் பாசம்லாம் வந்து ஒரு அரசியல் பண்றாங்க அப்படின்னு. இதே அந்த RSS கூட்டத்துல பேசிட்டு வந்திருக்கலாமே. பேசியிருக்கலாம், தெரியல. அண்ணன் அங்க பேசினா வந்து இதே மாதிரிங்கிறாரு, திராவிடங்கிறாரு, இதையும் பேசியிருக்கலாம். ஏன்னா தமிழ் தேசியவாதிகள்லாம் ரொம்ப கொந்தளிப்புல இருக்காங்க. கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி RSS மேடையெல்லாம் போய் பேசுறது சரியில்லைங்கிற பேச்சு வந்திருக்கு. தமிழ் தேசியவாதிகள்லயே ரெண்டு தரப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப சீமான ஃபாலோ பண்றவங்க இனிமேல் வலதுசாரி தமிழ் தேசியர்கள், இடதுசாரி தமிழ் தேசியர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான போயிட்டு இருக்கு. ஏன்னா தேசியம், அவங்க வந்து தேசியம் பேசுறாங்க, ஆன்மீகம் பேசுறாங்க. அதாவது ஆன்மீகம்னா அது மத அரசியல் அப்படிங்கிற மாதிரி மதத்தை வந்து அரசியல் சாயம் பூசிட்டு இருக்காங்க மதம் மேல அப்படிங்கறதெல்லாம் இருக்கும்போது, இதெல்லாம் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் பேசுறது கட்சிக்குள்ளேயே நெருடலா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பாரதின்றனால எல்லா இடத்துலயும் போய் பேசுவேன், இந்த கட்சியில இருந்தா என்ன, நான் ஒரு ஃப்ரீலான்சர், எங்க வேணா நான் போய் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா மேடையும் நான் பேசுவேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா.